ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ஃபியூச்சர் கிரிப்டோ ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் பெய்ட் குரூப்பில் வந்து நம்ம சிக்னல் கொடுத்தோம்ல, அதோட அனலைசிஸும் தென் அதோட ப்ராஃபிட்டோட அனலைசிஸும் தென் நம்ம பிடிசி வந்து சிக்னல் அடுத்து வந்து பிடிசி வந்து எந்த பக்கம் போக போகிறோம், ஹையர் சைடா டவுனர் சைடா, அது எந்த மாதிரி நம்ம பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, இல்லை ரேஞ்ச் ஆகலாம், இந்த மாதிரி இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா இந்த வீடியோவில்? ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோ கூட போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மென்டா அப்படின்ற இந்த ஒரு கிரிப்டோ வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, கரண்ட்டில் வந்து ரொம்ப பெரிய மூவ்மெண்ட்டில் ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணுறோம். லாஸ்ட்டாக கொடுத்த கிரிப்டோ இங்கே பார்த்தீங்கன்னா மென்டா வந்து ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த 1 ஹவர் வந்து நம்ம எந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள் 2.6120 வாட்ஸ்அப் சிக்னலில் நம்ம கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 12:10 பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். இப்போ கரண்ட்டில் ஆல்மோஸ்ட் நம்ம எங்கே வாங்க சொல்லியிருந்தோம்னா, ஒரு ஆவரேஜாக நம்ம 10 வச்சுக்குவோங்க. 8 ஓகே 97 வேறு 3 பாயிண்ட் தானே, 11% போயிட்டான். ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் நார்மலுக்கு கீழே வச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட்டு 11% வந்துடுச்சு. நாம் அந்த இடத்துல வந்து பை பண்ணிட்டோம். பட் எந்த காரணத்தாலும் நம்ம வந்து இங்கே பை பண்ணோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்களேன், இது ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இது ஒரு ரேஞ்சு. இது வந்து ரேஞ்ச் வந்து பிரேக்கர் லெவலுக்கு வந்து நிற்கிறான். ஸோ அந்த ஒரு காரணமும் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 2 3 திரும்பி இங்கே வந்து இதே ரெசிஸ்டன்ஸ், இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வந்து ட்ரேட் ஆச்சு. அந்த ஒரு காரணத்தை வந்து நம்ம பையிங் கொடுத்துருந்தோம். பெரிய ரீசன் எனக்கு பையிங் கொடுக்க காரணம்னா இந்த ஒரே ஒரு பார் செல்லிங்கில் வந்து பார்த்தியா, இதுதான். நம்ம வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock கிட்ட 5:45 5:56 கிட்ட நம்ம பையிங் கொடுத்துருந்தோம் காலையிலேயே இந்த லெவல் கிட்ட. பட் ஆனால் அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டோஜி டைப் கேண்டில் மாதிரி செல்லிங் கேண்டில். அப்போ அந்த டைமில் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து செல்லுன்னு கீழே இறங்கிட்டான். ஒரு காலையில் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 2% தான் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ், அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து இங்கே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோம். கீழே ஏறினா மேலே ஏறினா கீழே ஏறினா பார்த்தீங்கன்னா அப்படி இந்த லெவலில் நம்ம வந்து பை பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. எதுக்கு, சப்போஸ் வாலெட் ஆகிறேன்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல பை பண்ண வச்சிடணும். ஸோ அதுக்கடுத்து நம்ம பை பண்ணதான் நல்லா பாருங்கள் எவ்வளோ பெரிய மூமெண்ட். இப்போதைக்கு 12%, ஜஸ்ட் ஒரு எல்லாமே 12% கிட்ட வந்து பையிங் வந்துட்டான். ஸோ நாம் எதிர்பார்த்த மாதிரி நம்ம எப்பயுமே எவ்வளோனா 25% சொல்லியிருந்தோம். ஒரு கிரிப்டோ இல்லை, அதுவும் மதியம் 12 o'clock, இப்போ 5:49. ஓகேவா? இன்றைக்கி ஒரு நாளில் நம்மளோட டார்கெட்டில் ஆல்மோஸ்ட்டு 12-24 பாதிக்கே வந்து பாதி 50% இந்த மாதிரி டார்கெட் கிட்ட வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ஃபுல் லெவரேஜ் 25% லெவரேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் எவ்வளோனா, நம்ம ருப்பியாக சொல்லிடுறேன், டாலராக வேணால் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது கஷ்டமாக. இந்த இடத்துல வந்து ருப்பியாக வந்து எவ்வளோனா 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ தராங்குது, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 4%, 4.42%. நம்ம எவ்வளோ கணக்கு பண்ணுறோம், ஒரு 300 rupees ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 300. நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து பெருசாக வச்சுக்கிறதுல 300, 4% வந்தால் 300 rupees லாஸ் ஆகும். 4.20. இப்போ பாருங்களா, இந்த லெவல் வந்தோடனே நாம் போட்ட அமௌண்ட் டபுள் ஆகிடுச்சு. 300 லாஸ் வச்சோம்ல, இப்போ 300 ப்ராஃபிட். எக்ஸ்ட்ரா 300 இருந்துச்சா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிக்னலுக்கான ப்ராஃபிட் நீங்கள் கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு நீங்கள் சிக்னல் கொடுப்பீங்கள, நாங்கள் சிக்னல் கொடுக்குறோம்ல, அதுக்கான சார்ஜ் வந்து நீங்கள் 300 நீங்கள் இந்த ஒரு கிரிப்டோவில் நீங்கள் எடுத்துட்டீங்க. அதுக்கடுத்து 8.50 வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 300 வந்துச்சா, இது உங்களுக்கு 300 உங்களுக்கு 300 எங்களுக்கு. இப்போ இது வந்துச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா 3 times நம்ம போட்ட அமௌண்ட் 3 times இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் 300 எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு சிக்னல் கொடுக்குறோம். மீதி 600 உங்களுக்கு. இன்கேஸ் மோஸ்ட்லி வந்து திரும்பி மேலே போகிறது சான்சஸ் வெரி வெரி ஹை. ஸோ ஹோல்ட் பண்ணால் இன்னும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 10% கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாங்க. தட் மீன்ஸ் இப்போ 12%க்கே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 timesனால் இன்னொரு 12 போட்டுங்க 6 times. அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருது? ஒரே ஒரு சிக்னல்லாம் நாங்கள்
எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்கேஸ் நாங்கள் நிறையா லாஸ் கொடுத்தாலும் இந்த ஒரு சிக்னல் வச்சுக்கோங்க. இந்த ஒரு சிக்னலில் சாரி எங்கே வருது நான் அவ்வளோ பேச கேட்கலன்னு நினச்சேன், வீடியோ ரெக்கார்ட் ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சிக்னலில் எவ்வளோ தரும் 6 இன்கே இப்போ வந்து மேலே நம்ம ஹோல்டு தான் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம். இப்போதைக்கு இதுக்கு கீழே வராத வரைக்கும் நம்ம வந்து செல்லிங்க்கு பார்க்கக்கூடாது. இப்போ ஹோல்ட் பண்ணுறோன்னா இன்னொரு இப்போ 12% வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எதிர்பார்க்கும்போது பாருங்களேன், இப்போ இந்த 12%க்கு 3 டைம்ஸ், அதுக்கு 6 டைம்ஸ். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் எவ்வளோ கணக்கு பார்த்தீங்கன்னா 300 × 6 6 3 18. வெறும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது எவ்வளோ 300னா நீங்கள் வந்து 300 × 6 1800 ரூபா பார்த்துக்கோங்க. ஒரு சிக்னலில் நீங்கள் 1800 கிட்ட நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. நாம் இந்த ஒரே சிக்னல் வச்சுருந்தா கூட இது வந்து 24% இருந்தால் நீங்கள் 1800 ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் வந்து ரொம்ப திரும்பி நீங்கள் பே பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டா கூட 500 பே பண்ணுறீங்களா, மீதி 1300 ப்ராஃபிட்டா? இது உங்களுக்கு போதாதா? நான் சொல்கிறது 300 ஸ்டாப் லாஸ் வச்சா, மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் 300 ஸ்டாப் லாஸ் வரும். நீங்கள் அதை விட்டுட்டு ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு மணி மேனேஜ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்து நிலைக்காது உங்கள்கிட்ட. இதுதான் சொல்கிறேன். வெறும் 300 வச்சு ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம். இங்கே லாஸ் ஆனால் 300 தான் லாஸ் ஆகும். ப்ராஃபிட் வந்தால் 1800 2000 கிட்ட வருது. இதில் எங்களுக்கு கொடுக்குறது 500. சிங்கிள் ப்ரொவைட் அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் அக்செப்ட் நாங்கள் சிக்னல் கொடுக்குறோம்ல, நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பெய்ட் குரூப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியது எவ்வளோ 1500 எங்களுக்கு வர வேண்டியது எவ்வளோ 500. இந்த சிக்னலில் எவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகுறீங்களா? அதுக்கடுத்து ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் இப்போ திரும்பி அது 500 பே பண்ணிங்கன்னா திரும்பி இதுமாரி ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுங்காக போயிட்டே இருக்குமா. இப்போ 300 3000 வச்சுருந்தீங்கன்னா அப்போ எங்களுக்கு 500 தான் கொடுப்பீங்க. 3000னா 3000 × 6 போடுங்க 18, அப்போனா 18000. இப்போ நீங்கள் இந்த 18000 வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே எவ்வளோ எங்களுக்கு கொடுப்பீங்க 500, மீதி 1750. பட் அந்த 3000 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், மணி மேனேஜர் ஃபாலோ பண்ணணும், அதுக்கடுத்து எல்லா வகையிலும் நீங்கள் பெட்டர் ஆகணும் சைக்காலஜிலேருந்து. அப்போ தான் அந்த 3000 நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் லாஸ் கொடுக்குறவங்க பெட்டராக இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம அடுத்தடுத்த சிக்னலை வந்து அனலைஸ் பண்ணுவோம். நம்ம ஒரே சிக்னல் வந்து ரொம்ப நேரம் கூடாது. CHZ வந்து நம்ம இருங்க ஒரு நிமிஷம். CHZ வந்து நம்ம புல்லிஷ் சொல்லியிருந்தோம். 9847க்கு ப்ரைஸ் இதுதான். நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வந்து இங்கே வந்து ஹோல்ட் பண்ணாலும் ஹோல்ட் பண்ணுங்கள், இல்லை க்ளோஸ் பண்ணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம நினச்ச மாதிரி கீழே இறங்கினா அப்போ க்ளோஸ் பண்ணாலும் திரும்பி ஒரு விக்கு விடும்போது இப்போயாச்சும் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம இந்த லெவலுக்கிட்ட வந்து பை பண்ணி வச்சோம். ஆல்மோஸ்ட் பார்த்தா ஆவரேஜாக பார்த்தா 4% வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் எடுத்துருப்போம். 4%. இதுக்கான பின்னாடி வந்து எந்த காரணத்தை வந்து இங்கே நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம்னா ஆல்ரெடி நம்ம அதிலே சொல்லியிருப்போம். நீங்கள் கால வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். காரணம் என்னென்னா நம்ம அது வந்து CHZ நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ப்ராஃபிட் திரும்பி நல்லா பார்த்துக்கோங்க. திரும்பி வந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போனால் பிரேக் அவுட், இப்போ இருக்கிற லெவல் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தாலும் வச்சுக்க திரும்பி ஒரு நல்ல பையிங் இருக்குது வந்துட்டு. நம்ம அதுக்கடுத்த பிளர்ரு வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோன்னா அதான் ஆல்மோஸ்ட் அந்த டைமில் தான் கொடுத்துருந்தோம். நீங்கள் வீடியோ பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கிட்ட வந்து நம்ம பிளர்ரு வந்து கொடுத்துருந்தோம் என்ட்ரி. பட் இவ்வளோ தூரம் ப்ராஃபிட், கரெக்டான ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தோராயமாக வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் 7.50 ஹை, ஆல்மோஸ்ட் 11% வரைக்கும் நம்ம இங்கே வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகேவா? TWT வந்து நம்ம வந்து கரெக்டான லெவலில் சொன்னீங்கன்னா ஈவினிங் மதியம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுவோம். இந்த ஒரு பார் உருவாச்சு தெரியுமா, அப்போயே நம்ம க்ளோஸ் பண்ணி சொல்லிச்சு. மார்க்கெட்டு மாற போகிறோம், டிஃப்ரெண்ட் பிளேயர் ஆகுது. ஸோ வந்து இங்கே பாருங்கள், ஸோ பையிங் இஸ் நாட் ஸ்ட்ராங் எனாஃப். சாரி, அது நேற்றுல இங்கே பாருங்கள், ஷார்ட்ஸ் கோஸ் ஆஃப், செல்லிங் வந்து போகுது. ஸோ அதனால் வந்து பிகாஸ் BTC வந்து கோஸ் டிஃப்ரெண்ட்டு, வேறு லெவலில் மாறான். இங்கே பார்த்தீங்கன்னா BTC வந்து இந்த லெவலில் வந்து நம்ம BTC வந்து வேறு லெவலில் மாறுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து வேறு லெவல் மாறினா அதே மாதிரி நமக்கான ரிசல்ட்டு நம்ம வந்து ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தோம். நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு இவ்வளோ பெரிய மூமெண்ட் வேலை கொடுத்துட்டான் நமக்கு ஆப்போசிட்டில். பட் நம்ம ஸ்டாப் லாஸ் தோராயமாக இதோட ஹை வச்சுனா கூட ஒரு 1.50% தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. மின்ட்டா பாருங்க மானு ஏறிட்டு இருக்கிறான். ஓகேவா, சாரி மேன்ட்டா. பிஹெச்பி பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங்கில் வரான். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் சிக்னல் வந்து நம்ம பெய்ட் குரூப்பில் வந்து நாங்கள் சிக்னல் கொடுத்துட்டு வந்துடுறோம். 1 மினிட். சாரி, நம்ம பெய்ட் குரூப்பில் வந்து சிக்னல் கொடுத்தாச்சு. ஏன் வந்து இங்கே பெய்ட் குரூப்பில் சிக்னல் கொடுத்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓவர் வியூவில் பாருங்களா, டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட், மேலே ஏறினா கீழே ஏறினா, மேலே ஏறினா கீழே ஏறினா, மேலே ஏறினா கீழே ஏறினா, மேலே போனால் ஓகே, இங்கே வந்தானா திரும்பி வந்தான், திரும்பி இங்கே வந்துதான். மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் வந்து சப்போர்ட் வந்து பிரேக் கொடுக்குற மாதிரி வரான். பட் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும். இந்த லெவல் வந்து ஒரு பெரிய லெவலில் வாலட்டைல் ஆகிக்குது. மார்க்கெட் வாலட்டைல் ஆகிட்டு அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கீழே வந்து நிற்கிறான். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இவனை வந்து நம்ம செல்லிங் கொடுத்துக்கிறோம். 1 ஹவர்ஸில் பார்ப்போம். 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் மேலே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷான ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்துக்குது. அதனால் வந்து நம்ம இங்கே வந்து செல்லிங் கொடுத்தாச்சு. அது இல்லாமல் இது ரெசிஸ்டன்ஸ் ஆகுது தானே. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து வாலட்டைல் வந்து நல்லா வாலட்டைல் மார்க்கெட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 2.26% நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம அதே மாதிரி தான் டார்கெட் வந்து, ஆனால் இந்த தடவை டார்கெட் வந்து நம்ம குறைஞ்சது வந்து எவ்வளோ தோணுன்னா இவ்வளோ தூரம் வைக்கிறது பெட்டர் தான். ஃபர்ஸ்ட் டார்கெட், தென் செகண்ட் டார்கெட்டு, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்மளோட 2% கிடையாது, இந்த லெவல் தான். செகண்ட் தான் வந்து இந்த டார்கெட்டு, தேர்ட் வந்து இந்த டார்கெட். அதுக்கப்புறம் நம்ம ட்ரையல் பண்ணிக்கலாம் வேணா. தட் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எப்படி பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுச்சா, இல்லைன்னா இந்த செல்லிங் வேரியேஷன் கேண்டில் ஸ்டிக் ஹேமர் டைப் கேண்டில்னு சொல்லுவாங்க, அது ஆகிக்குதா. ஸோ அதுதான் இந்த மாதிரி பேட்டர்னுக்கு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்தான். ஸோ இதுதான் நம்மளோட செல்லிங் இது. சாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல என்ட்ரி ப்ரைஸ் எடுத்துக்கிட்டான். நாம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நம்ம கம்பெனி இல்லாமல் அதிகப்படுத்தலாமன்றது வந்து நம்ம பிடிசியை பார்க்க வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? IOTX நெக்ஸ்ட்டு. IOTX பார்த்தீங்கன்னா IOTX ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசி இப்போ கொஞ்சம் பார்த்துடுறேன். யா 1 மினிட். நம்ம IOTX பாருங்கள். நம்ம எதுக்கு IOTX வந்து சிக்னல் கொடுத்தோன்னா அதையும் நம்ம சொல்லிடுறோம். இங்கே பாருங்கன்னா டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீக்லியில் கொஞ்சம் பார்ப்போமா. வீக்லியில் பார்த்தீங்கன்னா பாருங்களா ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னா மொதல் விஷயம். ரெண்டாவது டேக்கு வாங்கலாம். டேக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கி மேலே யாருன்னா 1 2 3 கீழே பிரேக் அவுட் கொடுத்தா திரும்பி ஒரு புல் பேக் கொடுத்தா இப்போ கீழே இறங்கலாம். ஸோ தட் மீன்ஸ் இங்கே வந்து செல்லிங் வந்து இருக்குது டேயில். 4 ஹவர்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நல்லா மேலேனா கீழே இறங்கினானா கீழே இறங்கினா மேலேனா திரும்பி மேலே இருந்தால் கீழே இறங்கினா. ஸோ இப்போ இந்த மாதிரி பேட்டர்னுக்கு உருவாகுது. இன்கேஸ் இப்போ திரும்பி போனோன்னா ஓகே பெட்டர், நோ ப்ராப்ளம். நாம் வந்து ஷார்ட்டு சரி பரவாயில்ல வெயிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இவன் செல்லிங் வர ஆரம்பிச்சான்னு வச்சுக்கே, கரெக்டாக சொன்னீங்கன்னா இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா நல்லா கீழே இறங்கிடுவான். நம்ம வெயிட் பண்ணலாம், இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம தோராயமாக எத்தனை பர்சன்டேஜ் வரும்னா தட் மீன் 7% தட்ஸ் மேசிவானது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா ஓகே, இவ்வளோ தூரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம தாராளமாக. 4 ஹவர்ஸில் நம்ம வந்து வருது. 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா அப்படியே சின்னதாக இங்கே நம்ம ஒரு சார்ட் பேட்டர்ன் உருவாக்கலாம். சரிதா? இதை பிரேக் அவுட் கொடுத்துறோன்னா கண்டிப்பாக வந்து பையிங் போயிடுவான், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் இதை பிரேக் அவுட் கொடுத்துறோன்னா செல்லிங் வந்துடும், நம்ம பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து பெய்ட் குரூப்பில் இருக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க. நம்ம இன்கேஸ் வந்து நம்ம வந்து இது இன்கேஸ் வந்து இப்படி ஆட்டோமேட்டிக் இப்படி பிரேக் அவுட் கொடுத்துறோன்னா இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா வந்து செல்லிங்க்கு பெரிய லெவலில் பார்த்தா டே வைக்லேயே பார்த்தா செல்லிங் இருக்கலாம்.
பட் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம செல்லிங்க்கு சொல்ல முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். பிடிசியோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ஐ, அது வந்து நம்ம அந்தளவுக்கு நெக்லிஜிபிளான ப்ராஃபிட் எடுக்கல. அதில் சிடிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு எல்லாம் என்ட்ரி வந்து சொல்லியிருந்தோம். பட் சிடிஎஸ்ஐ வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தீங்களா இன்னும் இருக்குதான்னு தெரில. தட்ஸ் இது. அதனால் வந்து இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா ஒரு அக்கோபிக்கல் வச்சுக்கிறேன். கரெக்டான சொன்னீங்கன்னா நம்ம வந்து இந்த லெவல் கிட்ட செல்லிங் சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் 3% கீழே ஆல்மோஸ்ட் வந்தால் 4%, 4.50 வரைக்கும் வந்துக்குது. அதுக்கடுத்து லிங்க் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. ஏன் லிங்க் வந்து நம்ம ட்ரேடு பார்த்தா உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ பெரிய ரேஞ்ச்? மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா மேலே ஏறனா ஒரு மேலே வரைக்கும் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதனால் நம்ம செல்லிங் கொடுத்தோம். நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல செல் பண்ணுறது பெட்டர் தான். பட் வெயிட் பண்ணுவோம். மினி டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. இன்கேஸ் மினி டைம் ஃப்ரேமில் வந்து இதை பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து செல் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பையிங் மேலே சைடில் இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ தான் பிடிசி கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோ ஓடுதா இல்லையா? ஓடுது. பிடிசி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈவினிங்கே நம்ம வீடியோ எடிட் பண்ணியாச்சு. நல்லா கிடையாதுன்னா புல் பேக் மேலே ஏறிக்கலாம். இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட சொல்லலாம். பட் ஆனால் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான பேட்டர்ன். மேலே ஏறனா வெளியே போயிட்டு இப்படி போனோன்னா இப்படி இருக்குது. இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லலாம். இப்போ அழகாக இப்போ எவ்வளோ தூரம் கீழே இறங்கினாலும் எவ்வளோ 40,000 வந்து 38,500. தட் மீன்ஸ் 1,500 பாயிண்ட்ஸு. அப்படியே பண்ணால் 41,500 இவ்வளோ தூரம் வரணும் பேட்டர்ன் படி பார்த்தா. இன்கேஸ் வந்து இது இதை பிரேக்கர் கொடுத்துறான்னா இது வந்து செல்லிங் வந்துடும். நம்ம செல்லிங்க்கு பார்க்கணும்னா அது வரைக்கும் நம்ம வந்து பையிங்க்கு வேணால் பார்க்கக்கூடாது. ஓகேவா? இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் குறைஞ்சி வந்து இந்த லெவலில் வந்து நம்ம பிரேக்கர் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம செல்லிங் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பேட்டர்ன் மேலே ஏறினா இருங்க, அழகான பேட்டர்ன் மேலே ஏறினா பிரேக்கர் கொடுத்துட்டான். ஸோ இப்படி போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நாம் அதனால் வந்து இப்போ பையிங்க்கு நம்ம சொல்ல 13 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் பாருங்களேன், ஒரு பையிங் கேண்டல்ஸ்டிக் வருது. 15 மினிட்ஸ் வந்து 30 மினிட்ஸ் வரைக்குமே வந்து பையிங்கில் தான் இருக்கிறான். இன்கேஸ் செல்லிங் வந்தானா நம்ம வந்து நம்மளோட இப்போ பிஹெச்பி வந்து நம்ம செல்லிங் கொடுத்துருந்தோம், ஐஓடிஎக்ஸ் வந்து செல்லிங் கொடுத்துருந்தோம், அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து மண்டா மற்ற கிரிப்டோஸில் வந்து நம்ம ப்ராஃபிட்லாம் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் நீங்கள் வந்து இதேமாதிரி வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பெய்ட் குரூப்பு. இனிஷியல் அமௌண்ட் 300 தான். நீங்கள் ஜாயின் பண்ணால் நம்ம வந்து டெலிகிராம் இல்லை வாட்ஸ்அப் இல்லை ஃபோன் கால் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிடுவோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.